ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டேஸ் சேலஞ்ச் வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த எக்ஸாம் லாஸ்ட்டு 60 டேஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த சேலஞ்ச் எல்லாமே அவங்களுக்காக தான். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இந்த 60 டேஸில் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கள, அவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் படிக்கிறவங்க வந்து சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், ஸ்பீடாக அதிகமாக டைம் எடுத்து படிக்கணும். அதனால் நான் டே 1 டே 2 டே 3 அப்படின்னு 60 டேஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் வந்து இது வந்து சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதில் 60 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 11க்கான டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? டே 11க்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சியல். நம்ம வரலாறு வந்து நேத்தோட முடிச்சிட்டோம். 3 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வரலாறு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து அதனால் ஆட்சியல் பற்றி, ஆட்சி அமைப்பு, அரசியலமைப்பு பற்றி இந்த டே 11ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன இருக்குது அப்படின்னு டாப்பிக்கில் வந்து பார்த்துடலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. சரியா? இது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், இதுவுமே அதோட சேர்ந்து வர்றதுக்கும் வந்துடும். அது செகண்டு. பொது வாழ்வில் ஊழல் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை படிங்க. பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், இது 3 டாபிக் ஆச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். ஓகேவா? இன்றைக்கான டாபிக் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே பார்த்தீங்களா, ஸோ எல்லாராலையுமே என்ன பண்ண முடியாது, சண்டே வந்து டைம் வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து படிக்க முடியாது. அதனால் கம்மியான டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். 4 தான், அதுவும் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அரசியலமைப்புனா என்ன, அந்த மாதிரி தான். ஊழல், பிறகு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். ஓகே, இதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக சேனல் என்ன ஆகும் அப்படின்னா அப்லோட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை தான் நானும் படிக்கிறேன். ஓகேவா? நான் படிக்கிறத உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுற டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எடுக்க வேணாம், முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்ன வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? பாய். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.